हिंदुस्तान के कोने कोने को टारगेट किया जाता था. 2024 நாடாளுமன்றத்தில் மோடி உரையாற்றிக் கொண்டிருந்த போது அதே நேரத்தில் உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ரஸ் பகுதியில் நேர்ந்த சோகம். ஆம், மத வழிபாடு என்ற பெயரில் போலே பாபாவின் சத்சங் நிகழ்ச்சியில் நடந்த பெருந்துயரத்தை விவரிக்கிறது இந்த காணொளி. இவர் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் காவலராக பணியாற்றி VRS முறையில் ஓய்வு பெற்று தன்னை கடவுளாக கூறி போதனைகளை அளித்து வருகிறார். இவர் சமீபத்தில் நடத்திய ஒரு சத்சங் நிகழ்ச்சியில்தான் இந்த பெருந்துயரம் நிகழ்ந்துள்ளது. அந்த இடத்துல 80,000 பேர் கூடக்கூடிய அளவுக்கு தான் அது இடம். ஆனால் 2.5 லட்சம் பேர் மக்கள் வந்துட்டாங்க. 2.5 லட்சம் பேர் மக்கள் கூட போகிறாங்கங்கிறது அரசாங்கத்துக்கு ஒன்றும் தெரியாதது கிடையாது. அங்கே பாதுகாப்பு வாகனங்களை, ஆம்புலன்ஸை, தீயணைப்பு வாகனங்களை எல்லாத்தையும் வச்சுருந்துருக்கணும். ஒரு சேஃப்டி மெஷர்ஸு, அதே போல் கண்காணிப்பு கேமராக்கள், இதெல்லாம் எதுவுமே கிடையாது. டோட்டலாக கூட்டத்தை நடத்துகிறவங்க மட்டுமே இதுக்கு பொறுப்பேற்க முடியாது. அரசாங்கத்தினுடைய ஒரு போதாமையும் அந்த நிர்வாக ஏற்பாடுகள் இருக்கக்கூடிய குளறுபடிகளும் இணைந்து தான் இவ்வளோ பெரிய எண்ணிக்கையில் உயிரிழப்பு நடந்திருக்கு. அரசாங்கத்துக்கு முழு பொறுப்பேற்கும். இந்த கூட்ட நெரிசலில் இறந்தவர்களை, உயிருக்கு போராடியவர்களை டெம்போ மற்றும் ட்ரக் மூலம் ஏற்றிச் சென்ற அவலம். இச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் குற்றச்சாட்டுகள் என்னவென்று பார்ப்போம். पुलिस प्रशासन की जिम्मेवारी के हिसाब से ये इतना कांड हुआ है. पुलिस प्रशासन ने एक रोड जो बंद था, जाम लगा हुआ था रात 11 बजे से, वो जाम खुलवाया पुलिस प्रशासन ने और उसकी वजह से ये दुर्घटना हुई. 100-150 चले गए. कितने लोगों की मौत हुई? 100-150 आदमी चले गए. यहाँ से 200 के लमसम चले गए. और यहाँ अभी तक कोई लाइट नहीं, एक डॉक्टर थे, बाकी के कोई नहीं. இந்த GST அல்லது மத்திய அரசாங்கம் ஒதுக்குற நிதி எல்லாமே உத்தரப்பிரதேசத்துக்கு தான் அதிகமாக போகுது. இப்போ அங்கே அதிகமான மக்கள் தொகை கொண்டிருக்கிற மாநிலங்களில் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எவ்வளோ அளவுக்கு அவங்க கான்சியஸாக செய்யணும், அது எதுவுமே செய்யலை. வெறுமனே ஒரு கடவுள் வழிபாடு, ஒரு நம்பிக்கை சார்ந்த அரசியலை தான் கொண்டு போகிறாங்களே தவிர மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நிறைவேற்றுவதை அந்த மாநிலம் முற்றிலும் தோற்று போயிருக்கிறது என்பதற்கு இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு தான் ஹத்ராஸ் உயிரிழப்புகள். இந்த பாரதிய நியாய சன்ஹிதா அப்படிங்கிற சட்டத்தில் 6 பேர் மேலே 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக அந்த சாமியார் மேலே வழக்கு பதிவு பண்ணலை. அப்படின்னா இதுதான் உங்கள் நியாய சன்ஹிதாவா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கு. பொதுவாக ஒரு குற்றம் நடந்தாலே குற்றத்தில் ஈடுபடக்கூடியவங்க, அந்த குற்றத்திற்கு காரணமாக இருக்கக்கூடியவங்க 2 பேர் மீதும் வழக்கு பதிவு பண்ணணும், தண்டிக்கணும். இந்த கார்ப்பரேட் சாமியார்கள் நிறைய தொழில் நடத்துகிறாங்க. ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்தில் தான் நிறைய தொழில் நடத்தக்கூடிய சாமியார்கள் அதிகரிச்சுட்டே இருக்காங்க. இன்னொன்று இந்த சாமியார்களுக்கு அரசியல்வாதிகள், குறிப்பாக பாஜக மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஆதரவை கொடுக்குது. இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட மோடிக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு பாஜகவை ஆதரித்து இந்த போலே பாபா தேர்தல் பிரச்சாரத்தில் கூட ஈடுபட்டிருக்காரு. ஆகவே தான் சொல்கிறோம், அவங்ககிட்டேருந்து இவங்க பணம் வாங்கிக்கிறாங்க. அவங்க நடத்தக்கூடிய இந்த முறையற்ற இந்த ஆசிரம வேலைகள் இருக்குல்ல, மக்களை திசை திருப்புகிற இந்த ஏற்பாடு இருக்குல்ல, இதை அரசாங்கம் கண்டுக்காமல் விடுது. இந்த ரெண்டுமே நடக்குது. இந்த ரெண்டையும் மக்கள் புரிஞ்சுக்கணும். இச்சம்பவத்தில் இறந்த மக்களின் மூட நம்பிக்கையை மட்டும் காரணமாக சொல்ல முடியாது. ஏனென்றால் 2017ஆம் ஆண்டு இதே போன்ற சோகம் நிகழ்ந்துள்ளது. ஆக்சிஜன் சிலிண்டர் இன்றி பறிபோன 60 அப்பாவி குழந்தைகளின் மரணத்தில் இருந்தும் கூட இந்த அரசு எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. போதிய மருத்துவ கட்டமைப்பு இல்லாத இந்த அரசுதான் 120க்கும் மேற்பட்ட மக்களின் இறப்பிற்கு பொறுப்பேற்க வேண்டும். மக்களின் இயலாமையை பயன்படுத்தி லாபம் பெறும் பாபா போன்ற சாமியார்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும்.